ஒரு தரமான படம் தான் மதராசி. தமிழ் சினிமாலேயே இப்படி ஒரு படத்தை பார்த்துருக்க முடியாது. இப்படியெல்லாம் சொல்லணும்னு ஆசை தான். ஆனால் நம்ம முருகனோடன் தப்பித்தவரின் கூடியும் இப்படியெல்லாம் யோசிச்சுறாங்கடான்னு பொட்டில் அடித்த மாதிரி குழந்து விட்டுருக்காரு. இது ஏன் ஊர் சார்? இந்த ஆள் ஆடியோ லான்ச்சில் இந்த படம் ஒரு எச்சரிக்கையாக இருக்கும்னு சொல்லியிருப்பாரு. அது படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அது நம்மளுக்கான எச்சரிக்கைன்னு. அந்த அளவுக்கு காட்டு மொக்கையை எடுத்து வச்சிருக்கானுங்க. கதை என்னன்னா, எஸ்கே ஒரு மென்டல், அதாவது முழு மென்டல் இல்லை, அரை மென்டலு. இந்த அரை மென்டலை கழட்டி விட்டுட்டு போன மாலதினால டிப்ரெஷன் ஆகி சூசைட் பண்ணிக்கிறேன்னு ட்ரை பண்ணி எதுவுமே வேலைக்கு ஆகலை. இந்த சமயத்தில் தமிழ்நாட்டில் கன் கல்ச்சர் கொண்டு வரணும்னு வடக்கனுங்க கண்டெய்னராக கன்னை இறக்குமதி செஞ்சுட்டு இருக்கானுங்க. இதை தடுக்க என்ஐஏங்கிற, அதாவது நேஷனல் இன்டெலிஜென்ட் ஏஜென்சிங்கிறவங்க வந்துட்டு தடுக்க பார்க்குறாங்க. எதுவும் வேலைக்கு ஆகலை. இந்த சமயத்தில் தான் இந்த அரை மென்டல் இவங்க கிட்ட சிக்கிறாங்க. அதனால என்ஐஏ ஒரு பிளான் போடுது. நீ தான் எப்படி சூசைட் பண்ணிக்க போற இல்லை, அதனால இதுக்குள்ள போய் இதை அழிச்சிட்டு நீயும் செத்துருன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் ஃபிளாஷ்பேக்கு. இது போக அதுல 4 பாட்டு, அணி வேற கதற விட்டுட்டு இருக்க, வரவன் போறவெல்லாம் லென்த்தா டைலாக்கு. இதெல்லாம் போக அந்த கண்டெய்னரை இவங்க அழிச்சாங்களா, நம்மளை எல்லாம் மென்டல் ஆக்குனானுங்களா, இதெல்லாம் தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஆனா ஒண்ணுடா, பிஜுமேனன் ஒன்று சொல்லுவாரு, நாங்கெல்லாம் பிரெயினை கேட்டு வேலை செய்யறோன்னு. மூளை இல்லாதவன் கூட இப்படி ஒரு மென்டலை உள்ள அனுப்ப மாட்டான்டா. என்னடா லாஜிக் இதெல்லாம்? ஆக்சுவலா இந்த படத்தை ஒரு சூப்பர் ஹீரோ படமா எடுத்திருக்கலாம். அப்படிதான் முருகனோலன் வந்து யோசிச்சிருக்காரு. ஆனா அப்படி யோசிக்கல, அதுதான் பிரச்சனையே. அதாவது யாராவது ஆபத்துல இருந்தா எஸ்கேக்கு டிலீஷன் வந்து அவங்கள காப்பாத்துவாரு. இது ஒரு நல்ல ஐடியா தான். ஆனா வந்து அது கரெக்டா பண்ணாம விட்டுட்டாங்க. டைட்டில் போடும்போதே நினைச்சேன், என்னடா சம்மந்தமே இல்லாத இடத்துல டைட்டில் வருதுன்னு. அப்பவே சுதாரிச்சிருக்கணும். பயபுலை வச்சு செஞ்சு விட்டானுங்க. படம் வந்து நகரவே இல்லை. இதுதான் பிரச்சனையே. ஒன்லைன் என்ன, இந்த கேஸ் ஸ்டேஷன்ல வந்து 6 கண்டெய்னர் கன்னோட நிக்குது, அதை வந்து அங்கேயே அழிக்கணும். இதுதான் மேட்ரு. அதுக்கான ஸ்கிரீன் பிளே எழுதியிருந்தா நல்ல ஒரு சீட்டேஜ் த்ரில்லரா வந்திருக்கும். ஆனா அப்படி பண்ணாம கதை வந்துட்டு அந்த சைடு போகவே இல்லை, இந்த சைடு போகுது. அதாவது எஸ்கேக்கு லவ் வருது, எஸ்கேக்கு வந்து அந்த டிலூஷன் வருது. இதெல்லாம் என்ன, அவருக்கு எப்படி ஆச்சுன்னு அதுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக்கு, ஒரு 4 பாட்டு, காமெடிகள் வேற. எஸ்கேக்கு காமெடி வரும்னு அவர் நம்ப, அதை முருகனோலனும் நம்ப, இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்மளையும் நம்ப வைக்க ட்ரை பண்ணியிருக்கானுங்க. இதுதான் பிரச்சனையே. ஒன்னா சீரியஸா போயிருக்கணும், இல்லைன்னா வந்து காமெடியா போயிருக்கணும். அது 2 இல்லாம கலந்து கட்டி அடிச்சு விட்டுருக்கானுங்க. என்னன்னா, இன்னும் பழைய டெம்ப்ளேட்டை வச்சே படம் எடுத்துட்டு இருக்காங்க. 7ஆம் அறிவு மாதிரி ஒரு அட்டர் ஃபிளாப்பை கொடுத்து, துப்பாக்கி மாதிரி ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்த முருகதாஸ் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவர் பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. தர்பார்ல இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஃபிளாப்பு. இதுவுமே ஃபிளாப்பு தான். நானும் ஏதாவது ஒரு படம், நல்ல படங்கள் வந்துடும், அதை வந்து பாராட்டி சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். அதுக்கான வாய்ப்பே இருக்காதுன்னு நினைக்கிறேன். பக்கத்து ஸ்டேட்ல எல்லாம் பட்டையை கிளப்பிட்டு இருக்கிறாங்க. இன்னும் நம்ம இந்த பழைய டெம்ப்ளேட்டுக்குள்ளேயே சிக்கி மாரடிச்சுட்டு இருக்கிறோம். முதல்ல இதுல இருந்தெல்லாம் வெளியே வரணும். படத்துல வில்லன் ஹெவியா இருந்தா படம் ஓடிடும் நினைக்கிறாங்க. வில்லன் ஹெவியா இருக்கணும் தான். அதே மாதிரி கதையும் இருக்கணும். கதை இல்லாத படங்கள் ஓடுனதா சரித்திரமே கிடையாது. இதுலயுமே அதே மைனஸ் தான் நடந்துச்சு. ஆனா எஸ்கேவோட வித்யாத்துக்கு தான் வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அவர் வரும்போதே பார்த்தா சரியான சவுண்ட்ஸ் எல்லாம் வருது. அதே மாதிரி அவருடைய செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய அந்த ஃபைட்லாம் அட்டகாசமா இருந்தது. அடிச்சு பிசுறு கலப்பி இருப்பாரு. ஆனா வில்லன் ஹெவியா இருக்காங்கிறதுக்காக அவனை அடிச்சு படுத்து போட்டுறாங்க. அங்கேயே படம் படுத்துருது. அதுக்கப்புறம் இன்னொரு வில்லன், அந்த வில்லனை முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் இவர் வந்து எதிர்த்து வராது. இந்த மாதிரி வந்து குழப்பிட்டானுங்க கொஞ்சம். அதை வந்து அந்த இடத்துலதான் வந்து வித்யாத்து வந்து அடி வாங்கி படுத்தோன்னதான் படம் கொஞ்சம் படுக்க ஆரம்பிக்குது. இல்ல முன்னாடியே படுத்துதான் இருந்தது, இருந்தாலும் அதுக்கப்புறமாவது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைச்சா படுத்து எந்திரிச்சு படுத்திருக்கு. இந்த மாதிரிதான் வந்து படம் எடுத்தே வச்சிருக்கானுங்க. ஸோ ஓவராலாவே இது வந்து ஒரு ரொம்ப பிலோ ஆவரேஜான ஒரு படம் தான். ஸோ தமிழ் சினிமாவில் வந்து இந்த ஆடியன்ஸ் வந்து என்ன ரசிக்கிறாங்க, எதையெல்லாம் பார்க்குறாங்கங்கிறத முதல்ல நம்ம தமிழ் டைரக்டர்கள் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி நல்லா ஸ்டடி பண்ணி அதுக்கான ஒரு கதைகளை தேர்ந்தெடுத்து இயக்கிறது தான் வந்து கரெக்டுன்னு தோணுது. ஸோ அந்த பழைய டெம்ப்ளேட் எல்லாம் தூக்கி வச்சுட்டு புதுசாக மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் முருகனோலனுக்கு இது ஒரு கம்பேக் இல்லை, த்ரோபேக் தான்.